வாழைக்காய் கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வாழைக்காயை தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் இதுக்கு மேல் போடுற பொடி இது மேல் பொடி சொல்லுவோம். தனியா, கடலப்பருப்பு, மிளகா வத்தல், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலலாம் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி கோஸாக அரைச்சி வைப்போம். அது உங்களுக்கு ஒரு ரெசிபி போடுறேன். கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஒரு பிஞ்சு, ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறம் சாம்பார் பொடி, பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு 1 ஸ்பூன் அளவு சால்ட் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவு புளி தண்ணியும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாழைக்காய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து வாழைக்காயை நல்லா பிழிஞ்சு எடுத்து போட்டுட்டேன். தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம், அதை பிழிஞ்சு எடுத்து போட்டுட்டேன். இப்போ இந்த மசாலா சாமானெல்லாம் சேர்த்துடுவோம். அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியும் விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும். வெந்த அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தேங்காயும் கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து இறக்கிடுவோம். அவ்வளோதான். சும்மா ஒரு பிஞ்சு வெல்லம் விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நல்லா இது உங்களுக்கு உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பாக, கொஞ்சம் இனிப்பாக லைட்டாக, ரொம்ப இருக்காது, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். வாழைக்காய் கறி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ காயெலாம் நல்லா வெந்துட்டு நான் வெல்லமும் தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டேன். இதை நல்லா பரட்டி கொடுத்துட்டேன். இப்போ வாழைக்காய் கறி ரெடி. வித்தியாசமான டேஸ்ட்டில் ஒரு வாழைக்காய் கறி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நான் ஒரு வாழைக்காய் தான் போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த உப்பு காரம்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வாழைக்காய் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு என்ன காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் உப்பு காரம்லாம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.